இதுக்கு கூட வாசிக்கிறீங்களா சார்? சூப்பர் சார். ஓகே நவீனா எப்படி இருக்கு ஓமான்? நன்றி. ஓமான் சூப்பராக இருக்கு. நான் கூட ரொம்ப வெதர் பயங்கரமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ரூம்லேயே படுக்க முடியல. சரி நம்ம வந்து மாலை போட்டிருக்குமே கீழே தான் படுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேட்டியெல்லாம் விரிச்சு படுத்தேன். கொஞ்ச நேரத்துக்கு மேலே எதுவுமே ஏசியும் போகிறது எதுவுமே இல்லை. ஆனாலும் ரொம்ப குளிராக இருந்துச்சு. அப்படியே மேனேஜ் பண்ணி சூப்பராக இருக்கு ஓமான். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது. வெதர் வந்து எங்கள் மதர் மாதிரி எப்பயுமே மட்டர் சூடாகவே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆனால் ஓமன் மக்கள் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓமன் மக்களே வணக்கம் அனைவருக்கும். நீ சூப்பர், தேங்க்யூ. நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து நல்ல பாடல்கள், நல்ல நகைச்சுவையெல்லாம் டைகர் நான் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே உட்காந்து பார்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆதரவை எதிர்பார்த்து நானும் வந்து மேடையில் வந்திருக்கேன். ஸோ நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? ஓகே, ஒரு மிகப்பெரிய கைத்தல் உள்ள நம்மளுடைய நவீனன் அவர்களுக்கு. ஓகே வரேன். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அது மேடி கேட்டது சான்ஸே இல்லைங்க. அதே நீங்க பாருங்களேன், நீங்க வந்து சைலன்ஸே சத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கு. கரெக்ட் சார். அதான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் a violence, it's a cure. அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்ட் சார். பாத்தீங்களா, வெரி குட்ங்க. வேற என்னங்க, வேற என்ன டைலாக் சொல்லணும்? அவங்க நடந்து போறாங்க சார். அவங்க நடந்து போறாங்களா? அவர் பாவங்க, அவங்க ஒய்ஃப் பாக்ஸரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இறுதி சொல்ற படம்லாம் பார்த்த உடனே இல்ல பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ அது என்னைக்குமே இந்த ஆண்கள் தாங்க ரொம்ப பாவம். ஏன் சார்? அது பாவம். அதே பாருங்களேன், எங்க ஒய்ஃப் வந்து ஜாலியா இருக்காங்க. அங்க இவங்க தான் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பாவம். நம்ம ஆட்கள் கூட பாருங்களேன், அங்க ஒரு அண்ணன் இருக்காரு. அவரு கூட ஒய்ஃப் வந்து அவங்க உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி வேலை செஞ்சு அந்த குழந்தை கூடவே சுத்திட்டு இருக்காருங்க. பாவங்க இவங்களா. எனவே எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வாய்ஸ் சொல்லிக்கிறேன். டப்பு பேசிக்கலாம். கங்குவா சூப்பர். அந்த வாய்ஸ் அற்புதமா பேசுவாங்க. கங்குவா வாய்ஸ் தான் கிடையாது, சூர்யா சார் வாய்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்க சூர்யா பேசுறேன். எனக்குமே ஒரே ஒரு விஷயங்கள், எனக்குமே நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நிறைய விமர்சனங்கள் வரும். அது சவாலை எடுத்துக்கிட்டு அடுத்ததான் ஓவர் கம் பண்ணி நல்ல படைப்புகளை கொடுக்கணும். கண்டிப்பா அடுத்தது உங்களுக்கான நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி எனக்குமே முயற்சிகள் தோக்கலாம், விடாமுயற்சி அன்னைக்குமே தோக்காது. விடாமுயற்சியை போராடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா வெற்றி நம்ம கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. அடுத்தது அமரன் வாய்ஸ் யாரு? சிவகார்த்திகேயன் ஐயா சூப்பரா பேசுவாரு. அண்ணா சிவகார்த்திகேயன் சார் பேசணும். அதுக்கு அடுத்து நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன். நான் சிவகார்த்திகேயன் பேச மாட்டேன். அப்படியே பேசிக்கிறேன். இல்ல எப்ப நீ பாத்துறேன்? நான் பாத்துருக்கேன். எப்பமா? நாங்க கனவுல பாத்துறேன். பாத்தீங்களா? இல்ல நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். லைட்டா கேளுக்காங்க. இல்ல ப்ரோ, அமரன் படம் பத்தி இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு. இல்ல சத்தியமா நான் ஒரு தடவை கேட்டேன். உண்மையிலே சிவகார்த்தி அண்ணாவை பார்த்து ஒரு தடவை கேட்டேன். நம்மளோட வயசுல மூத்தவர், கலைஞர், மிகப்பெரிய. ஆமா, அவர் வந்து கேட்டேன், அண்ணா நீங்க எப்பயுமே பேசும்போது இப்படி சொல்றீங்க, இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னு கேட்டேன். உண்மையிலே அது ஒரு மேனரிசமா நான் நிறைய இடத்துல கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். அது ஒண்ணும் இல்லை ப்ரோ, ஆப்போசிட்ல இருக்க கேள்வி கேட்கும்போது என்ன ஆன்சர் பண்ண டக்குன்னு நினைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இப்படி கேட்டோன்னே எப்படி யோசிச்சு அப்புறம் அப்படி பதில் சொல்லுவேன். வேற ஒன்றும் இல்லை, அந்த டைம் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு தானே டைம். அதுதான். ஓகே பிரதர், வேற என்ன கேள்வி அப்படின்னு இல்லை ஒரு சூப்பர். அவ்வளவுதான். மிகப்பெரிய கைத்தில் டக்குன்னு பண்ணாரு பார்த்தீங்களா? டக்குன்னு பண்ணாங்க. அவர் வயசுல பண்ணல, பட் இது சொன்னாருன்னு சொன்னேன். அடுத்தது அம்மா வாய்ஸ் கேட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வாய்ஸ். அக்கா கேட்டாங்க, அக்கா உங்க பேர் என்னக்கா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. கேளுமா சொல்லுங்க. அக்கா உங்க பேர் என்னக்கா கேட்டா சொல்லுங்க. அக்கா அம்பிகா. பழைய ஆர்டிஸ்ட் சைடு இருக்கு உங்களுக்கு. கரெக்ட். இதே வந்து ரேவதின்னு சொல்லியிருந்தேன், சொல்லியிருந்தேன். அதே ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லியிருந்தேன். கரெக்ட். ஓகே, இப்ப புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன் பிறப்புகள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று ஓமன் மஸ்கட் நாட்டிலே அற்புதமாக OTSM அவர்கள் மிகச்சிறந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கலைஞர்கள் அனைவரும் இங்கே வந்து அழகாக நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் அனைவரும் இந்தியர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள், நாம் மஸ்கட்டிற்கு வந்து அழகாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாட்டின் பெருமையையும் நமது நாட்டின் பெருமையையும் நாம் காப்பாற்ற வேண்டும். செய்வீர்களா? கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதே போன்று நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நமது தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அண்ணா நம்ம வாழ்க,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்பிகா அவர்களே வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம். ஏதோ சொல்ல வந்தேன். ஓகே, பரவாயில்ல. கண்டிப்பா சூப்பர். அடுத்து அடுத்ததா லாஸ்டா 2 வயசு அடுத்த நம்ம யோகி பாபு பேசுறேன். நல்லா ஓகே ஐயா பேசுறேன். எஸ்ஜேவா அப்துல் கலாம். கண்டிப்பா சார், அப்துல் கலாம் பேசுங்க. When there is a beauty in the character, there will be harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. My dear children, நாம் அனைவரும் இதே போன்று எப்பொழுதும் ஒற்றுமையுடன் இருந்து நமது நாட்டிற்கு பெருமை தெரிவித்திட வேண்டும். கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். நன்றி. சூப்பர். நிறைவா ஒரே ஒரு வாய்ஸ். நிறைவா ஒரு வாய்ஸ்னா லாஸ்டா சிஎம்மா இது தற்காலி தமிழ்நாட்டின் சிஎம்மா லேட்டஸ்டா மலா லாஸ்டா இது மட்டும் சொல்லி நம்ம அடுத்த பாடல் சொல்லிருக்கேன். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி சிஎம் நம்ம ஸ்டாலின் ஐயா மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்தாங்க. அவர் பர்த்டே ப்ரெசென்ட் பண்றதுக்கு. அதுல நான் ஸ்டாலின் மாதிரியே அவர் சிஎம் மாதிரியே நடிச்சிருந்தேன். அப்படியே நான் நடிச்சு அவர் மாதிரி அந்த விக்கெல்லாம் வச்சு ஆரம்பத்தில் அவர் விசா சட்டத்தில் உள்ள போனது, கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் சிஎம்மா கையெழுத்து போட்டது, இதெல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டப்பிங் அப்போ தான் அவர் வாய்ஸ் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன். அது உண்மையிலே வந்து சிஎம் காமிச்சிருக்காங்க. நான் அது வந்து துணை சிஎம் அவர்களும் அதுக்கப்புறம் அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் அது அவங்கெல்லாம் மினிஸ்டர்லாம் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ட்டு ஃபோனில் பாராட்டினாங்க. ஆனால் அது சிஎம் பார்த்தாங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. நான் பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் இன்னைக்கு ஓமன் வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல இது வரைக்கும் நினைக்கிறேன். அதனால் அப்போ அந்த வாய்ஸ் எடுத்து பண்ணது நீங்கள் பண்ணுவீங்கல்ல? கலைஞரை மாதிரி பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் பண்ணதை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதையும் என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, நல்லா இருக்கு. ஓடை நறுமணர உற்சாக காவியமே மன்மத விளக்க ஒளிரும் இந்த மாதிரி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஓமன் நாட்டில் இந்த 2024ஆம் வருடத்துல இப்படி ஓடிஎஸ்எம்மா பேரு ஓடிஎஸ் பிரமாதம். யார் யார் அந்த ஓடிஎஸ்எம் குரூப் எங்க இருக்காங்க? இந்த செகண்ட் சென்டர் இங்கதான் இருக்கீங்களா? பிரமாதமா வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அத்தனை பேரையும் இப்படி ஒருங்கிணைத்து இப்படி செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதை அற்புதமாக வழிநடத்தி செஞ்சிருக்காங்கன்னா மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன். ஃபேனா போடு, அது என்ன டைலாக் தம்பி? எரியதடி மாலா ஃபேனா போடு அப்படின்னு நான் நகைச்சுவையா சொன்ன விஷயத்தை அதை எடுத்து பிரபலப்படுத்தி மீம்ஸ் போட்டு மாதிரி எது செஞ்சாலும் மக்கள் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருப்பேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிட்டு ஐயா கேட்டதுக்காக இந்த குரலில் பேசி அதை கைத்தட்டி வரவேற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வருமா தமிழ் வாழ்க, தமிழர் புகழ் ஓங்குங்க என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். சூப்பர். மிகப்பெரிய கைத்தறி கொடுக்குற நவீன நிறைய இருக்கு. திருப்பி நவீன வருவாரு, ஸோ உங்களை என்டர்டைன் பண்ணுவாரு. எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணிக்கலாம் எல்லாரும்? எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு குரலை வந்து ஒருத்தர் மாதிரி பேசுறதே கஷ்டம். ஆனால் ஒவ்வொருத்தர் குரல்லையும் அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டியோட பேசுறது வந்து நவீன தான். ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். தேங்க்யூ. நிறைய படங்களுக்கு, அதாவது சூர்யா சாருடைய வாய்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஏபிஜே அப்துல் கலாம் வாய்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டப் பண்ணுறது வந்து நவீன தான். தேங்க்யூ ஸோ மச் நவீனா. டைகர் நான் 3 வயசு நான் பேசாத வயசுல பேசுவாரு. அப்படியே ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் இதெல்லாமே அவர் பேசுவாரு. அடுத்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. மிகப்பெரிய கைத்தறி கொடுக்குறேன் நவீன. தேங்க்யூ. சூப்பர். சாகுல் ப்ரோ. ஆஹா, சாகச நாயகன் சாகுல் அவர்களை வரவேற்கிறோம். வண்டிக்கான எல்லாரும் சூப்பர். இவ்வளவு நேரம் வந்து மிமிக்ரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, காமெடிலாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பேக் டு சாங்ஸ் தான் நம்ம போக போகிறோம்.